தம்பியா யாரு அப்படின்னு கேட்பாங்க. தம்பி என் வீட்டுக்காரன் தான் சொல்றேன், கேட்டுட்டு சொல்றேன். வெளியே வந்தாப்ல டே தம்பி அப்படின்னு கூப்பிட்டாப்ல. லவ் மேரேஜ்னு சொல்ல முடியாது. யாரையோ ஒருத்தரையோ நம்ம மேரேஜ் பண்ணதா போறோம், இவங்களே பண்ணிக்கலாம். என்னம்மா இவன் சும்மா தானே இருக்கான், இவனை பண்ணிக்குவான். அக்கா யாருக்கு அட்மிஷனுக்கு வந்திருக்கீங்க? இவருக்கா அப்படின்ட்டு இவர் வந்துட்டு ஆமா என் அக்கா தான் இவர், அக்கா சொல்லுங்கக்கா அப்படின்ட்டு அக்கா அக்கானே மெயின்டைன் பண்ணிக்கலாம். இயல்பாவே ஆள் கொஞ்சம் சின்ன பையனா இருக்கு. அதுதான் சார் ப்ராப்ளம். இதனாலேயே வந்து வீட்டில் யாராவது சொந்தக்காரங்களாம் வந்தா நான் சவுண்டா இங்க வாடி அது எட்ரி இவ்வளவு விட்டா நான் போய் வேற யாரும் டீன் கூப்பிடுறது. நீங்கள் கணவருடைய வயது குறைவாக இருப்பதால கணவன் மனைவிக்குள்ள என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உண்டு? அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்லலாம் வந்து ஏஜ்னால ரொம்ப யங்கா இருப்பாங்க. என்னடா இப்படி பண்றீங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவாங்க. அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வாடா போடா அவங்க எல்லாரையும் கலாய்க்கிறது. உங்களுக்கு அவருக்கு எவ்வளவு வயசு வித்தியாசம்? 2 years. அவன் என்னோட சின்ன பையன். லவ் பண்ணி 3 month 4 month வரைக்குமே எனக்கு தெரியாது. அவன் சொல்லவே இல்லை. என்னென்னமோ பேசி மயக்கேன கூட்டிட்டு வந்துட்டானே. எப்படின்னா டைலாக் சார், நிறைய டைலாக் சொல்லுவான். செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. நம்ம ஒரு வீடு கட்ட போறோம், அந்த வீடு கட்டுறப்போ நீ என்ன பாப்ப? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கான்னு தான் பாப்ப. ஆனா அந்த பிரிக்ஸ் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு பாப்பியா? அப்படி நிறைய இந்த மாதிரி நிறைய டைலாக். உங்களுக்கு தெரியுமா அந்த பொண்ணு உள்ள மூத்தவங்கன்னு? தெரியும் சார். மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சேன். கான்ஃபிடென்ட். எந்த இயர் பார்ன் நீங்க? 5 சார் 2005. அப்ப உங்களுக்கு 21 வயசு தானே? இப்ப 21 வயசு ஆகுது. இப்பதானே 21 வயசு ஆகுது உனக்கு? ஆமா சார். அப்படியே அவள் தான் நெக்ஸ்ட் மேரேஜ் தான். அப்படியே பொண்ணு அப்படியே லைஃப் செட்டில். வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? 2 வயசு மூத்தவங்க. அப்ப எப்படி இருந்தது? சிம்பு ஃபேன் வேற. தாண்டி ஒரு டைலாக்லாம் போட்டுடலாம். நானுமே வந்து சிம்பு ஃபேன் சார். ஆனா சிம்புக்கு இப்படி ஒரு சோதனை வந்திருக்க வேண்டியது. இந்த காதவான கண்டக்டர் ஓடுற பஸ்ல குதிச்சு செத்தே போய் நான் போறேன். நாங்க வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் தான். பார்த்த உடனே லவ் வந்துருச்சு. அப்போ எங்களுக்கு ஏஜ் வந்து பெருசாவும் தெரியல. ஐ லைக் யூ. ஓகே. ஒரு கூட சார் எனக்கும் என் ஹஸ்பண்ட்க்கும் 2 months தான் டிஃபரன்ஸ். 2 months. கல்யாணம் முடிஞ்ச புதுசுல அல்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கன்னுலாம் சொல்லுவான். அப்ப நான் சொல்வேன் நான் தான் பெரிய பொண்ணுன்னு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? லவ் மேரேஜ் தாங்க சார். ப்ரொபோஸ் பண்ணும்போது இவன் ஐடி கார்டு கூட போடாம வந்தாங்க சார். ஐடி கார்டு எங்கடான்னு கேட்டா எனக்கு இன்னும் இஷ்யூ பண்ணலன்னு சொல்லுவான். என்னடா இதெல்லாம்? ரொம்ப அழகா இருக்கானே. ரொம்ப அழகா இருந்தா என்ன பண்ணுவீங்கடா? முன்னாலே தெரியுமா உங்களோட அவங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. ஐடி கார்டில் வந்து டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல. சிறப்பான ஆள் நீ. இல்ல இப்போ ஓகே ஆன பிறகு நீங்க சொல்லி நீ என்னோட சின்ன பையன் சாரி நீ சொன்னேன் சார். சார் சச்சின் டெண்டுல்கர் வந்து எது சார் சச்சின் டெண்டுல்கர் வந்து அவங்கள நல்லா வாழ்வியா நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன். 100 செஞ்சுரிஸ் அடிச்ச ஒரு ஆளை 100 செஞ்சுரிஸ் அடிச்ச ஒரு ஆளை இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறாங்க. பட் எப்படி வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? 2 மாசம் குழந்தையா நீ இருக்கும்போது தான் பிறந்திருக்கான். உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார் எங்க அம்மா. நான் கல்லால அடிக்கிறேன்னு சொன்னேன் டாக்டர். இவங்க தான் கேட்கல டாக்டர். உனக்கு அசிங்கமா இல்ல? ஒரு தம்பின்னு கூப்பிடுற வயசுல நீ போய் கல்யாணம் பண்ணிட்ட அப்படிலாம் சொல்றேன். ஆசீர்வாதம் பண்ணுங்க. இவனை கட்டிக்கிட்டு நீ நல்லாவே இரு. ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டோம்னா உடனே நீ தான் வயசுல மூத்தவல்ல, நீயே டிசைட் பண்ணிடு. ஒரு டெசிஷன் கூட வந்துட்டு அவர் டிசைட் பண்ணவே மாட்டாரு. அவ உட்கார சொன்னா உட்காருவே, நிக்க சொன்னா நிப்பேன். புரிஞ்சிருச்சு, பழகிடுச்சு. எத்தனை வயசு மூத்தவங்க நீங்க? 1 year தான். 1 வருஷம். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். நான் உனக்கு பிடிச்சிருக்கு, 1 வருஷம் சின்னதுனா நீ தான் இதுக்கு மேலே பார்த்துக்கணும் உங்கள் வீட்டில் சொல்லிட்டேன் டேரெக்டாக. பயங்கரமான ஆளா இருக்கேடா. வீட்டுல எப்படி ஒத்துக்க வச்சீங்க? தாத்தாக்கும் அம்மைக்கும் வந்துட்டு எங்க அம்மை வந்துட்டு எங்க தாத்தாவோட 6 மாசம் பெரியவங்க. அதை ஒரு கீ பாயிண்டா யூஸ் பண்ணிக்கிட்டேன், ஒத்துக்க வச்சுட்டேன். ரொம்ப விவரமான பொண்ணாவும் இருக்கு. ஆனா மூத்த பொண்ணை கட்டிக்க எப்படி உங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க? கல்யாணத்துக்கு டேட் குடிக்கலான்ட்டு அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இது கேட்டிருந்தாங்க. அப்பதான் அவங்களுக்கே தெரியும் அவங்க 96 நான் 97. வீட்டுல என்ன ரியாக்ட் பண்ணாங்க? எங்க வீட்ல அவங்க வீட்ல எதுவும் சொல்லையான்னு கேட்டாங்க. இல்லம்மா அவங்க வீட்ல எல்லாம் எதுவும் சொல்ல, கேஷுவலா மெயின்டைன் பண்ணிட்டா போதும், அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் ஒன்னும் தடையெல்லாம் சொல்லல. அட்வைஸ் பண்ற அம்மாக்களுக்கு மத்தியில இப்படி ஒரு அட்வொகேட் அம்மாவா? வீட்டுல பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க சொல்லுவாங்க, மா புருஷன் பேச்ச கேளுமா, டேய் உன்னை விட நான் தாண்டா வயசுல பெரியவன், நீ ஏன் பேச்ச கேளுடா அப்படின்னு. பாரு குமாரு, உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. குழந்தை. எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 2 வயசு சின்னவங்க. என்ன காதல் திருமணம் தான்? ஆமா, லவ் மேரேஜ். காலம் மாறி போச்சுல, கேட்டா பேஷன்றானுங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சாங்க. அக்கா அக்கா தான் பேச ஆரம்பிச்சாங்க. வீட்டுக்குலாம் தெரியும் அக்கான்னு பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு படியா அது வீட்டுல தெரிய வரப்ப அம்மா வந்து தம்பி தம்பின்னு சொன்னியம்மா, அவகிட்ட அக்கா அக்கான்னு சொன்னியடா. அது எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? அவங்க அக்செப்ட் பண்ணல சார், கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. விடுப்பா சகஜம்தானப்பா. நீ என்ன நம்புறியா, என் கூட வரியா அப்படின்னாங்க. அடுத்த செகண்ட் யோசிக்காம சரி போலாம், நாங்க வீட்டை விட்டு போயிட்டோம். யார பத்தியும் கவலை இல்லை உனக்கு.
உனக்கு உன் காதல் தான் பெருசு. எனக்கு பிடிச்சது அந்த பையன் தான். அவன் எங்கேயாவது தூரமா நின்னா மாமா அத்தான் அப்படின்னு கூப்பிடுவேன். திரும்பவே மாட்டான். டேய் டேய் அடே அப்படின்னு சொன்னா மட்டும் தான் திரும்புவான். ஸ்ரீகாந்தே உள்ள உட்காந்து கொஞ்சம் பொறுக்கிறான். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருங்க தம்பிகிட்ட கேட்டு சொல்றேன் அப்படி. தம்பியா யாரு அப்படி? தம்பி என் வீட்டுக்காரன் தான் சொல்றேன், கேட்டுட்டு சொல்றேன். நீங்க சொல்லல அப்படி தான் சொல்றீங்களா? என்ன குடும்பம் இது? எத்தனை வயசு வித்தியாசம்? 2 வருஷம் வித்தியாசம். ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம். ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வெளியே ட்ரையல் ரூம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வந்தாப்ல டே தம்பி அப்படின்னு கூப்பிட்டாப்ல. அக்கா தம்பின்னு பேசிக்கிட்டதே கிடையாது. சும்மா கிண்டலா தம்பின்னு கூப்பிட்டா? பையனை பார்த்தாலே டே தம்பி அப்படி கூப்பிட அந்த மாதிரி. அந்த கடையை மூடுங்க. வேற அவங்க எதுனா என்கிட்ட சொல்லுவாங்க இது மாதிரி செய்யணும் அப்படின்னா ஒரே வார்த்தையை நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ மூடு. உங்களோட மூத்தவங்கறனால இல்ல அப்படின்ட்டு இல்ல, அவங்களை கிண்டல் பண்ணணும்ன்றதுக்காக அதுக்காகவே சொல்றது. அதுக்கு தானே நேர்ந்து விட்டுருக்கே. எத்தனை வயசு மூத்தவங்க? 3. என்னுடைய அக்கா பொண்ணுக்கு மேரேஜ் வர ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவ என்ன சொல்லிட்டா, நீங்க மேரேஜ் பண்ணாதான் நானும் பண்ணிக்குவேன். அந்த ப்ரெஷர் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. நீ முதல்ல கல்யாணம் பண்ணிட்டு போறாதாடி எனக்கு எவனாவது கிடைப்பா? யாரையோ ஒருத்தரையும் நம்ம மேரேஜ் பண்ணதா போறோம், இவங்களே பண்ணிக்கலாம். என்னம்மா எப்படி சொல்றீங்க? ஒண்ணு பண்ணதான் போறோம், இவன் சும்மா தானே இருக்கான், இவனை பண்ணிக்க. அதை சேவ் பண்ணியாவது சொல்லப்படாதா? ஏதோ போனா போட்டோம், என் கழுத்துல வேணா தாலியை கட்ட சொல்லுங்க. டேய் இங்க வாடா அது எர்றா. அதை எங்கேருந்து எட்றான்ட்டு அவ யார் கூப்பிட்றானே தெரியாது. என்ன கூப்பிட்றானே பையனை கூப்பிட்றானே தெரியாது. ஐயாவுக்கு கோவம் வராது, கோவம் வந்துருச்சு பிச்சிருவாரு பிச்சு. இதனாலேயே வந்து வீட்டில் யாராவது சொந்தக்காரங்களாம் வந்தா நான் சவுண்டா இங்க வாடி அது எட்ரி இங்க வாடி எங்க போடின்ட்டு. அந்த வயசுல ஜாஸ்தி இல்லை, இது எப்படி டீ கூப்பிடுறது? இவ்வளோ விட்டா நான் போய் வேற யாரும் டீன் கூப்பிடுறது? கவனிக்கிறேன் ஐயா ஐயா. காலேஜில் வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு அட்மிஷனுக்காக போயிருந்தோம். ஒரு பையன் வந்து கேட்டான், அக்கா யாருக்கு அட்மிஷனுக்கு வந்திருக்கீங்க? இவருக்கா அப்படின்னு கேட்டார். இவர் வந்துட்டு ஆமாம் என் அக்கா தான் அப்படின்ட்டு அக்கானே மெயின்டைன் பண்ணிட்டு யாரு? நான் தான். அந்த பையன் அவன் 2nd இயர் படிக்கிறான், இவர் 1st இயருக்கு அட்மிஷன் போன மாதிரி. தம்பி இப்படி தானே இருக்கணும், எங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும். கிளாஸே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். என்ன வயசு டிஃபரன்ஸ் உங்களுக்கு? 6 months தான் சார். இயல்பாவே ஆள் கொஞ்சம் சின்ன பையனா இருக்காரு. அதுதான் சார் ப்ராப்ளம். ரொம்ப தாங்கிக்கவே முடியல. கழியா இப்போ கூட அழுக்கழிக்காத வருது. என்ன சொல்ல? 1 year ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கு எனக்கும் அவங்களுக்கும். எந்த வேலை செஞ்சாலுமே என் கூட நீ இதை சேர்ந்து பண்ணணும், நான் உன்னோட பெரிய பொண்ணு இல்லை, நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும். இன்சிஸ்ட் பண்ணி பண்ணி நிறைய விஷயம் செய்ய வைப்பேன். எனக்கு காஃபி போட வராது, எனக்கு ஜூஸ் புளியவும் தெரியாது, சுத்தமா வராது. நீ கத்துப்ப. அவங்க ஒன் சைடா லவ் பண்ணாங்க. ரொம்ப நாளாவே க்ரஷ் இருந்தது. காலேஜ் டைம்ல தான் அவங்க இன்னொருத்தர் ப்ரப்போஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. இருக்கக்கூடாது, பிரிச்சே தீரணும். அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாங்க. சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம், விட்டு கொடுக்க விருப்பம் இல்லை சொல்லிட்டேன். ஐ லைக் யூ லேடி. நான் உன்னைய அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டேன். ஆனாலும் எனக்கு அவர் மேல அவ்வளோ ஆசைலாம் இல்லை. எங்க வீட்லயுமே அம்மாவுக்கும் வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல பையன், ரொம்ப ஃபேமிலி, என்னை எப்படியாச்சும் கல்யாணம் பண்ணி தள்ளி விட்டா போதும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க. எங்கெல்லாம் இவங்க ஏஜ்ல கொஞ்சம் கூட இருக்கிறதுனாலே பாசியா பிஹேவ் பண்றாங்க. இந்த பாட்டுலாம் போட்டா எனக்கு தான் தெரியும், இதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ பிறகுக்கு முன்னாடியே அந்த பாட்டு இதெல்லாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. மயிறு மாதிரி பெரிய டயலாக் எல்லாம் பேசுற இப்பதான் தெரிஞ்சுதா? இப்போ என்ன பண்ண சொல்ற? அவனுக்கு வந்து எந்த பழைய பாட்டுமே பிடிக்காது சார். ரொம்ப ஜென்சியா எந்த ஒரு தமிழ் சாங்ஸுமே அவனுக்கு தெரியாது. என்னென்ன பாட்டுலாம் அவருக்கு தெரியல? ஆத்தங்கர மரமே அப்படி ஒரு சாங் இருக்கும்ல, இந்த பாட்டுலாம் தெரியாது தம்பி உங்களுக்கு? தெரியாது சார். ஆத்தங்கர மரமே அரசமர இலையே பிள்ளைய புதைக்கிற மாதிரி புதைக்கிறதே. சாயா பியங்கர், ஊரம் பிளட், அந்த மாதிரி பாட்டு தான் நான் கேட்பேன். அவங்க பாடுற மாதிரி ஓல்ட் சாங்ஸ்லாம் நான் கேட்டதே இல்லை இது முன்னாடி. ரொம்ப பழசா இருக்கே அப்படின்ற மாதிரி சார் சாப்பிட்ற சாப்பாடுல இருந்து பாசியா இருக்கும் சார். எனக்கு தோசை தான் சார் ரொம்ப பிடிக்கும். தோசை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். தோசைனா நிக்கணுமா ஊத்தணுமா எடுக்கணுமா இவ்வளவு வேலையா சார்? நீ பெரிய ஜார்ஜ் புடிச்சு மச்சினே பிளாட்பாரத்துல உட்கார்ந்து பரதேசிக்கு பேச்சப்பா. என்ன ஒரு டிசிஷன் மேக் பண்ணாலுமே நான் தானே வயசுல மூத்தவ, இந்த வயசுல மூத்தவன்றத நான் சொல்றதை தான் நீ கேட்கணும் அப்படின்றத அவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க சார். நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? போடா. வேலைக்கு போறேன்னு வச்சுங்களேன், சேலரி வருது, நான் சொல்றதை கேளு, இது இந்த செலவுக்கு இப்படி எடுத்து வைக்கணும், இந்த செலவுக்கு இது பண்ணணும், எல்லாமே அவங்க தான் சார். ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கட்டதாண்டா. சம்பள தேதி என்னைக்கு ஏதாவது பார்த்து வச்சிருப்போம், வாங்கிக்கணும்னே. பட் இவங்க திட்டுவாங்கன்னே வாங்குறது இல்லை. அது மாதிரி ஏதாவது இருக்கா? ஆர்சி கார் சார், ரிமோட் கண்ட்ரோல். ரிமோட் கண்ட்ரோல் காரா? ரிமோட் கண்ட்ரோல் காரா? என்ன மச்சான் வாய் இல்லாத ஒரு அப்புறானி போட்டு அடிச்சிட்டேன். அது ரொம்ப நாள் கனவா இருந்துச்சு சார், ஒரு ஆர்சி கார் வாங்கி ஓட்டணும். ஐயா அப்துல் கலாம் அவர்களே, இளைஞர்களை எல்லாம் கனவு காண சொன்னீங்களே, என்ன மாதிரி கனவு காண்றாங்க பாத்தீங்களா? இந்த ஜீப்லாம் பொறுமையா ஏறி இறங்கி இந்த அந்த ரீல்ஸ்லாம் போடுவாங்க சார். நம்மளும் அந்த மாதிரி பண்ணா நல்லா இதுவாகும்ல. எப்படியா இருக்கீங்களேடா? நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நான் 20ல பண்ணேன் சார். சாரிடா, உன் ஆசை நியாயம் தான். 21. ஐயோ நீ ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்க, உனக்கு வயசாகுதுடா.
நக்கல்யா அவனுக்கு அது சுச்சுவேஷன் சார். அந்த டைம்ல மேரேஜ் தான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்லைன்னு. புரியுது. அவன் ரிமோட் கார் விளையாடிட்டு இருந்த பையனை தான் நீ லவ் பண்ணிருக்க, அது உனக்கு தெரியல. அப்ப இது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சொந்தக்காரங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை அப்படின்னா சின்ன பையன் உனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. அந்த டாமினேஷன் இருக்கு. யாவது ஒரு தீர்ப்பு சொல்லி நாட்டாமையாரலாம் பார்த்தா வீட்டாமையாவே வச்சு வரைக்க பாக்குறாங்க. அவங்க சித்தப்பா பெரியப்பாவெல்லாம் கரெக்டாக மட்டும் ஐடென்டிஃபை பண்ண சொல்லுங்களேன். நான் இப்பவே மொட்டை அடிச்சுக்கிறேன். அது எப்படி அவங்களுக்கு அவ்வளவு டீடைல் தெரியுது, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையே? இவங்க அம்மா சித்தியோட நீங்க அதான் மூத்தவங்க. எவ்வளவு முக்கினாலும் நடக்காது. நான் மாமாம்பேன், அவர் அண்ணன் பாரு. அட பாவி, கூட தானே நிக்கிறேன். நான் சொல்றதையாவது ஃபாலோ பண்ணலாம்ல. பார்த்தாலே தெரியும். டாமினேட் பண்ற மாதிரி தோணுது. அது சட்டிலா காட்டுவாங்க. எனக்குன்னு தனியா ஒரு கார் வாங்கணும்னு ஆசை, ஒரு வீடு வாங்க வச்சு, சரி ஒரு பைக் வாங்கலாம் அப்படின்ட்டு பைக்குக்கு நான் காசு ஏற்றி வச்சுட்டு இருக்கும் போது போய் நகை எடுத்துட்டு வந்துட்டான். ஒரு மனுஷனுக்கு எத்தனை கண்டம்னா சாமி. நம்ம கிட்ட கார் இருக்கு, நம்ம ஒரு அசெட்டா சேர்க்கலாம். அது நம்மளுக்கு ஒரு அசெட் தானேங்க சார். என்னங்க நான் சொல்றது? அந்த பொண்ணோட புரிதலே நல்லா இருக்கு. கார் வந்து வாங்கணும்னு சொன்னதுக்கான ரீசனே வேற. அவன் ரிமோட் காரை என்ன வாங்கி கொடுக்கல மேன், ஒரிஜினல் கார் கேட்டுட்டு இருக்கிற. நீ இன்னும் வளரணும் தம்பி. ஆம்பளன் சாப்பிடு. எங்கெல்லாம் அவனுங்க சின்ன பசங்கன்னு காட்டிடுறானே. அப்படியே மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பான். இப்போ வந்து எனக்கு PS5 வேணும், எனக்கு அர்ஜென்ட்டா வேணும், எனக்கு நீ வாங்கி கொடு. நீ என்ன குழந்தையா? இப்போ வந்து அவனுக்கு கார் வந்து வாங்கியே ஆகணுமா, நாளைக்கே வாங்கணுன்ற மாதிரி பேசுவான். அது எப்படி தான் அந்த கான்ஃபிடென்ட் இருக்குன்னே தெரியாது. That's simply not possible. Why isn't it possible? Why? அந்த காரை எல்லாமே முடிச்சிட்டேன்னா நான் இப்போ அந்த ட்ரீமை செட் பண்ணாதான் ஒரு 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதை வாங்க முடியும். இப்போ அந்த ட்ரீமை செட் பண்ணோம்ல, இதை தான் வாங்க போகிறோம் 2 இயர்ஸ் கழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு மேல இல்லப்பா, பையன் ஓவரா எக்ஸைட் ஆகுறான். உட்கார். நீ எனக்கு என்னமோ இந்த புள்ளைய கல்யாணம் பண்ண ட்ரை பண்றதே 2 சம்பளம் வந்தா இஎம்ஐல கார் வாங்கலாங்கிறதுக்கு மாதிரி தான் இருக்கு. உங்க கான்ஃபிடன்ஸ் இஸ் குட், பட் அதுல ஒரு நிதானமும் ஒரு பிளானும் இருக்கணும். தட்ஸ் வாட் ஷீ இஸ் ட்ரைங் டு சே. உன் வேகம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனா வேகம் மட்டும் பார்த்தா தம்பி, விவேகமும் இருக்கணும் சார் அந்த அவெஞ்சர்ஸ் டாய்ஸ் ஒரு 4-5 வச்சிருக்காரு சார். 2000 இருக்குங்க சார். போகும்போதெல்லாம் அதை கேட்டு வாங்குவாங்க சார். அந்த அவெஞ்சர்ஸ் டாய்ஸ் நிறைய எடுத்து போடுங்களேன். நார்மலாக நம்ம வெளில போனோம் அப்படின்னா ஜேசிபிலாம் இருக்கும். எல்லாம் மண்ணு வாரிட்டு இருந்தது அப்படின்னா அதை 1 மணி நேரம் கூட நின்று பார்ப்பாங்க. என்ன ஒரு வேளை சாப்பிட்டது இல்லையா? இது கூட தெரியாம தெரியுறானுங்க மூதேவி பசங்க. அதுக்கப்புறம் ஜேசிபி டாய்ஸ் பார்த்தீங்கன்னா 300 இருந்து 400 இருக்கும். ஆமா, சின்ன பாப்பா. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? இதை வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காக வீட்டில் இடம் இல்லை, வேற வீடு ஷிஃப்ட் பண்ணணும். பொம்மை வாங்கிடலாம், ஆனா அதை வைக்கிறதுக்கு வீடே வாங்கணுங்கிறது தான் ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? ஒரு பையன் இருக்கு. அதுலயுமே அவங்களுக்கு 2 பேருக்கும் சண்டை வரும். எந்த இடத்த டேமேஜ் பண்ணிடுறான், ப்ளே பண்ணணும்னு பார்க்கும்போது சார்ஜ் இருக்க மாட்டேங்குது.